மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம் நான் ஷோபா மோசஸ் பிசி பர மோசஸ் மிஸ்டர் ஃபோன் வெல்கம் பேக் டு மை சேனல். சோ இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போற டைட்டில் டீசர். ஓகே நான் டீசர் நினைச்சிட்டேன். டைட்டில் டீசர் படத்தோட பேரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஸ்டாரிங் நம்ம சசிகுமார் அண்ணா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிம்ரன் மேம். திஸ் இஸ் a good combination. இதமா பயங்கர அழகா இருக்குன்னு தோணுது. 3 minutes and 52 seconds ஆஃப் டைட்டில் டீசர். இந்த மாதிரி டைட்டில் டீசர்ஸ் பெருசா வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஏதோ அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் எனக்கு இப்பதான் ஆர்ஜே பாலாஜனோட தட் இஸ் கைண்ட் ஒரு காமெடி ஜான்டர் தான். ஆனா அந்த மேக்கிங் பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் கிட்ட என்னமோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேக்கிங் வாஸ் பிரில்லியன்ட். அந்த மாதிரி டைட்டில் டீசர்ஸ்க்கு இப்போ டைம் எடுக்கிறது அண்ட் கொஞ்சம் லாங்கான வீடியோஸ் கிரியேட் பண்றது, மெனக்கெடுறது, ஒரு மாதிரி சாலிடான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறது இஸ் சம்திங் தட் ஐம் என்ஜாயிங். ஓகே, ஸோ அந்த வகையில் டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்ன மாதிரி 3 நிமிஷம் 52 செகண்ட்னா ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி a solid one நினைக்கிறேன். And இந்த காம்பினேஷன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ஷான் ரோல்டன் பிரதர் மியூசிக் as well. ஸோ ஐ ஆம் எக்ஸைட்டட். செக் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்ம போகிறப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. அண்ட் சில்வர் பட்டனும் வந்துருச்சு, கூடிய சீக்கிரம் அன்பாக்சிங் வீடியோ போடும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அண்ட் ஹாய் சார் தட் இப்போதைக்கு செக் அவுட் பண்ணிடலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. ஃபேமிலி பெருசாகட்டும், இன்னும் நிறைய சினிமா பேசுவான், இன்னும் நிறைய பாசிட்டிவ் டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி டைட்டில் டீசர் பார்த்துலாம். ஹியர் வி கோ. நான் போலீஸ் ஸ்டாப் தான். கெதியா கிளம்புறீங்களோ இல்லையோ? நீ இன்னும் கிளம்பலையா? ஓகே, நான் எங்கேயும் வரையில. ஓ இந்த மனுஷன் என்ன அல ஷிலோ இல்லாம எங்கேயும் வரையில. ஓ இந்த பையன் ஆவேசம். நான் லவ் பண்ற பொண்ணு. அம்மாக்கு தெரிஞ்சா சிறுபாடு அடிப்பா. சின்ன வயசுல காணாம போன பழசு கடிச்சிட்டு அத போடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் நீ என்ன கர்மத்தை வேணும்னாலும் போடு, முதல்ல கதையா கிளம்பு. ஏன் கத்துறீங்கள்? நீங்களே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுறீர்கள் போல. கத்தாம என்னடி செய்யுது? ஒரு பெட்டியை லவ் பண்றேன்னு சொல்றான். ஓமுங்கோ நல்ல வடிவான பெட்டை. நானே ஸ்ரீலங்கா கதைக்கணும். அழகு, ஸ்ரீலங்கா அழகுடா. என்னடி விளையாடுறீங்களா? மணி என்னன்? ஓகே, what happened to the watch? மணி கூடங்கடி. இல்ல, அங்க போய் புதுசா வாங்க வேணாம்னு நான் தான் எடுத்து வச்சேன். ஐயோ, வீட்டை விட்டு ஓடுறோம்ண்டு ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடக்கூடாது. எடுத்து வைப்போ. ஓகே 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 ஓகே. What are we in for? இந்த நேரத்துல யாரு? முலி, எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவு ஓட்ட வழியா வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. நானா? ஓம் நீதான். போ. ஆடா அதை ரியலைஸ் பண்ண வர போயிட்டு இருக்க பாருன்னா சத்தம் இல்லாம போன. ஏய் தினேஷ், என்னடா வந்துட்ட? ஹலோ சார், நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இரவு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போகிறீங்களாண்டு உங்களோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான் போல. அதான் ஓடி போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்க எல்லாரையும் பார்க்கணுமென்று ஆசைப்பட்டான். கூட்டி கொண்டு வேற லெவல் பண்ணுறான்டா. ஒரு டீ குடிக்கிறீங்களா சார்? டீ போடாம என்ன பண்ற? பால் இல்லையா? டீ தூள எந்த பேக்ல வச்சேன்னு தெரியலங்க. சார், டீ குடிப்பீங்களோ? I think this is going to be fun. முள்ளி, சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாருண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. உனத்தை பாமா வச்சுக்கொண்டு ஆள வேணும். அப்படி அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்கக்கூடாது, விளங்குதா? வசந்தி, போகிற வழியில் தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டால் இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண இயலாது. பண்ண சொல்லாதீங்க. நான் சொல்லவே இல்லையே. போகிற வழியில் எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு சொல்ல வந்தேன். ஓ ஓகே, இதில் வச்சுக்கொண்டு கிளம்பலாமா? ஷிலோ ஷிலோ தானே அது இந்த பொண்ணு?
ஓகே திஸ் லுக்ஸ் லைக் ஃபன். நல்லா இருக்கு நினைக்கிறேன். அதானே ஓகே சிலோன் தமிழ் எனக்கு அதுவே எடுத்த உடனே அது கேட்டோடனே நம்மளுக்கு ஹாப்பி ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அழகான தமிழ் அது. அண்ட் அது வந்துட்டு அங்கே கேட்டோடனே நம்மளுக்கு ஓகே திஸ் இஸ் கோட் பி நைஸ், அழகாக இருக்கும் அப்படி தோணுச்சு. அது ஒன்று. அண்ட் தென் ஸ்டார் காஸ்டிங் நான் வந்து சசிகுமார் அண்ணனையும் சிம்ரன் மேம் தான் பார்த்தேன். அந்த 2 பசங்க யாரும் நோட் பண்ணிருந்தேன். இந்த சின்ன பையனும் சூப்பராக நடிக்கக்கூடிய ஆள். அந்த பையன் இருக்க மாதிரி அந்த பெரிய பையன், அந்த பையன் ஆவேஷம் நடிச்சிருப்பாங்க. அந்த பையன் பேர் பிபின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். ஆவேஷம்ல ஒரு சாலிடான கேரக்டர் நடிச்சிருப்பாப்புல. ஸோ அந்த மனுஷன் சூப்பராக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஐ எம் லைக்கிங் த ஸ்டார் காஸ்டிங். செம்மையாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஒன்று ஒரே விஷயம் இருக்கேன், ஷீலோ தான் நான் சொன்னேன், அது மட்டும் இல்லை. எங்கடா அது ஷீலோ எல்லாம் கடைசியில் கிளம்பிட்டாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. பட் வரவே சரிண்டன் அந்த குட்டி பையன் பண்ண வேலை சாலிடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சத்தம் வராமல் போனார்னா அது மிதிச்சிட்டாங்க போது சத்தம் ரியலைஸே பண்ணல. அம்மாட்ட கிடையே போயிட்டு இருந்தான். அது ஒரு பக்கமாகட்டும். அண்ட் தென் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டா முன்னாடிங்கிறதாகட்டும். கதவுல எட்டி பாடுறான்னா அந்த கீ ஹோல் எட்டி பாடுறான்னா திறந்துட்டாங்க கதவை. ஸோ எனக்கு அந்த சின்ன பையன் ஏதோ சில்லியாக பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், விச் ஐ திங்க் வில் பி ஹியூமரஸ். அண்ட் ஆல்சோ சிம்ரன் மேமும் இன்னொரு ஜோனில் இருக்காங்க. அண்ட் இந்த பையன் என்ன பண்ணுவான் எதுன்னு தெரியல. அண்ட் சசிகுமார் அண்ணன் மேனேஜிங் ஆல் தீஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி கடைசியில் இவங்களை வச்சு எப்படி தான் காப்பாற்ற போகிறாங்க சொல்ல தான் போகிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு ஹியூமரஸ் சைடு இங்கே காட்டியிருக்காங்களே தவிர எனக்கு என்னமோ பயங்கர இன்டென்ஸான ஒரு சப்ஜெக்ட் பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு ஏன் டவுட் இன்னும் வருதுன்னா, ஸ்ரீலங்கன் தமிழ் உள்ள கொண்டு வந்தது ஊரை விட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுங்கிறது வந்துட்டு எனக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்ஸ் கொடுக்குது. பிகாஸ் ஃபேமிலி ஸ்வீட்டான ஃபேமிலி, அழகான ஃபேமிலி, அவங்க வந்து அவங்க வேலை வந்து ஒரு ஜாலியான ஃபேமிலியாக தான் இருக்காங்க. பட் அவங்க ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருதுன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அது நம்மள்கிட்ட வந்துட்டு ஸ்டார்டிங்ல கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஜாலியான ஃபேமிலி, ஃபன்னான ஃபேமிலி சைடு மட்டும் காட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் எனக்கு என்னமோ ஐ ஃபீல் டிசீவ்டு. எனக்கு என்னமோ வந்துட்டு இவங்க இல்லை இந்த காமிக்கல் சைடு காட்டியிருக்காங்க, நம்மளை வந்துட்டு ஒரு ஃபன்னான ஜாலியான படமாக இருக்குங்கிற மாதிரி எதிர்பாருங்க. ஆனால் படம் வேற ஒரு ரொம்ப இன்டென்ஸான சப்ஜெக்ட் பேசும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் மறைமுகமாக சொல்கிறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஐ மைட் பி கம்ப்ளீட்லி ராங் ஆர் சொல்ல முடியாது, நான் ரைட்டாக கூட இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ இன்டென்ஸாக இருக்கும்னு தோணுது. அதுவும் அந்த எஸ்பெஷலி அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ரொம்ப மாதிரி ஜாலியாக ஃபன்னாக அந்த பையன் போய் அந்த டோர் திறக்கிறான், அவன் ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணுறான், அந்த சின்ன பசங்க கடைசியில் ஒரு வாட்டி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஜாலியான ஃபன்னான சைடில் காட்டியிருந்தாலும் அதாகட்டும். அப்புறம் வந்து நடுவில் யாரோ போலீஸ் நிறுத்தினாங்கன்னா வந்துட்டு நீ வந்துட்டு சோகமாக முகத்தை வச்சுட்டு அழுகணும்னு சொன்னதாகட்டும். அப்புறம் எனக்கு ஏதோ ஆகி போச்சுன்னா வந்துட்டு நீ குழந்தைங்களா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு ஃபன்னியாக மியூசிக்கில் வச்சு பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி அது நான் சொன்ன மாதிரி காமிக்கலாக காட்ட முயற்சி செஞ்சிருந்தாலும் எனக்கு எங்கேயோ இல்லை இதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம். இங்கே பேசின விஷயங்கள் ஆக்சுவலாக ரொம்ப இன்டென்ஸான விஷயம். அந்த சின்ன வயசுலேயே அந்த பசங்க வந்துட்டு ஏதோ பிரச்சனைனால பிரியிறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரியுதுங்கிறதாகட்டும். அண்டு அப்பா போலீஸ் பிடிச்சாங்கன்னா நீ அழுன்னு பையனை வந்துட்டு ரெடி பண்ணுறதாகட்டும், இல்லை எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறதாகட்டும். அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு ஃபன்னியான ஒரு ஜாலியான ஜோனில் இருக்கிற ஒரு குடும்பத் தலைவன் பண்ணுற விஷயம் கிடையாது. ஏதோ பயங்கரமான பிரச்சனை எதிர்கொள்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஜோன் தான் அது, சரிங்களா? ஸோ எனக்கு என்னமோ அதான் தோணுது, ஏதோ பயங்கர இன்டென்ஸாக இருக்கணும்னு தோணுது. அண்ட் நம்மளை கம்ப்ளீட்டாக இது வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கிறக்காக ஒரு காமெடி மியூசிக்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இட்ஸ் கேன் பி கம்ப்ளீட்லி ராங் ஆல்சோ, என்னோட அசம்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ யா லெட்ஸ் see where this goes. பட் ஆனால் ஒன்று நல்லா இருக்கும்னு மட்டும் தோணுது. பிகாஸ் ஸ்டார் காஸ்டிங் பயங்கரமாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆக்டிங் எல்லாரும் பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ நல்லா இருக்கும், இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். சேட் எண்டிங்கோ ட்ராஜிக் எண்டிங் மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். ஐ ஜஸ்ட் விஷ் பெயின்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் தெரியுது. பட் ஆனால் ஒரு ஹாப்பியான ஒரு சொல்யூஷன் நோக்கின எண்டிங் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறது என்னோட வெறும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், தாழ்மை, ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன். பார்க்கலாம் எப்படி முடியுதுங்கிறத பார்க்கலாம். பட் யா லுக்ஸ் வெரி இம்ப்ரெசிவ், ஃபன்னாக இருக்கும் நினைக்கிறேன். ஷான் ரோடோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ யா திஸ் இஸ் வெரி மச் இது என்னோட ரியாக்ஷன் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி. உங்கள் தாட்ஸ் எனக்கு வந்து மறக்காம கன்வர்சேஷனில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ ஐம் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.